திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அசுத்தமாக காணப்படும் நோயாளிகள் வார்டு நோய் பரப்பும் மையமாக உள்ளதாக நோயாளிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அரசு மருத்துவமனையின் அவலம் குறித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். இப்போ 3 நாள் ஆகுது. இங்கே எந்த சுத்தபத்தமும் கிடையாது. பாத்ரூம் கக்ஸோ வாஷ் மிஷின் எதுவுமே சுத்தபத்தம் கிடையாது. எங்கள் கஷ்டத்தினால தான் நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியை தேடி வரோம். சாப்பிட்ற உட்கார்ற பெட்டும் ஒரு க்ளீன் கிடையாது. எல்லாமே அதுவும் ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. வாஷிங் பேஸில் பார்த்தா அதுவும் அப்படியே அசிங்கமாக தான் இருக்குது. பக்கெட்டில் நடக்க குப்பையெல்லாம் நாங்கள் வந்து 3 நாள் ஆயிடுச்சு. வேதனைனாலும் ஒரு ஊசி போடுறது கூட டாக்டர் வர்றதுக்கு வழி கிடையாது. அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஆஸ்பத்திரியோட நிலைமை. பசி தாங்க முடியல. நாங்கள் அண்ணன் இந்த பையன் தான் எங்களுக்கு உழைக்க போகும். அது கஷ்டப்பட்டு கடைசியில் அதான் அடிபட்டு எங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லையா. அந்த சாப்பாடை நாங்கள் போய் சாப்பிடணும்னு சொல்லி போனால் ரவுண்டாக வெறும் கேரட்டையும் உள்ளே போட்டு வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றிருக்காங்க. தயிர் வெறும் புளிப்பு வாயில் வைக்க முடியாது. அப்படியே நாங்கள் சோத்தை வச்சுட்டு அந்த ஆளை விரவி அப்படியே கொண்டு வந்து பக்கெட்டுக்குள்ளேயே நாங்கள் போட்டுட்டோம். அந்த சோறு நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்? எங்கள் கஷ்டத்தினால தான் நாங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றோம். ஏதாவது சாப்பாடு பாடு தந்ததை வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல ஒரு வேளை. அந்த சாப்பாடும் நல்லா இல்லைன்னா எதை சாப்பிடுவோம் நாங்கள்? ஒரு நாள் கூட இந்த இடத்த சுத்தம் பண்ணதும் கிடையாது. அந்த பாத்ரூமும் கழுவுனது கிடையாது. ஒன்றுமே செய்தது கிடையாது. யாருமே இதுக்குள்ளே வரையில. இன்னும் வரையினா வந்ததுக்கு இந்த 3 வரையில வியாதி கூட கொஞ்சம் வியாதி வருமா, வியாதி குறைஞ்சி போவாங்களா ஆஸ்பத்திரியிலேருந்து? வியாதி கூடுதலான இருக்கும். ஒரு இதுவுமே இல்லாத அளவுக்கு வச்சுருந்தாங்கன்னா எப்படி? அக்கறையே கிடையாது. பெரிய டாக்டர் இருந்து இங்கே உள்ளே எங்கே பார்க்குறாரு. இப்படி இருக்குது பெட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே தெரியும். ஒன்றுமே தெரியாமல் வச்சா என்ன தெரியும்?